ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு பட்டை எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பழுத்த தக்காளி பொடியை நறுக்கி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கி ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம், சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி 2 மினிட்ஸ் கேப்பில் மூடி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். நல்லா அந்த அளவுக்கு எல்லாமே ஒன்று திரண்டு வரும்போது மேலே கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது சூடாக ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.